பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்சலீன் வலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். வித்ரியா ஷரீஃபினுடைய 12வது நாளான விளக்கத்தில் இன்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களில் சிலவற்றை நாம் பார்ப்போம். சதகத்துல்லா அப்பா நாயம் அவர்கள் படிக்கிறார்கள், وَأَوْطَى صَحَابِيًّا جِرَابًا بِتَمْرِهِ فَلَمْ يَنْفَدِ الَّذْدَادَ عَيْشَةَ عُمْرِهِ يُطَاوِعُهُ مَا فِي الْوُجُودِ بِأَسْرِهِ سِلَامٌ بِوَادٍ ارْتَكَمْنَ لِأَمْرِهِ هَوَى يَتَقَيَّقُهِ بِيَا حَاجَةَ النَّفْسِ صلاة وتسليم وأزكى تحيتي على من له نور يزيد على الشمس. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களிலிருந்து இதிலே சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஅௌதா ஸஹாபியன் ஜிராபன் பிதம்ரிஹி, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு ஒரு கூடையை கொடுக்கிறார்கள். அந்த கூடையிலே ஈத்தம்பழங்கள் இருக்கிறது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கூடையை கொண்டு வரச் சொல்லி அதிலிருந்து அள்ளி கொடுக்கிறார்கள் தபூக் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு. அந்த கூடையில ஒரு 10 ஈத்தம்பழம் தான் இருந்திருக்கும். ஆனால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே கையை விட்டு அள்ளி கொடுக்கின்ற பொழுது அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். தபூக் யுத்தத்திலே கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களுக்கும் கொடுத்ததற்கு பின்னால் இருந்தது 10 ஈத்தம்பழம். ஆனால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை போட்டு எடுக்க 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 அது வந்து கொண்டே இருந்தது. கடைசியாக எல்லோருக்கும் கொடுத்ததற்கு பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னாங்க, இதை நீங்க எடுத்துட்டு போங்க, உங்க வீட்டுல கொண்டு போய் நீங்க அள்ளி அள்ளி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அதை கொண்டு சென்றேன், அள்ளி அள்ளி எடுத்துக்கொண்டே இருந்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சு அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலும் நான் அதிலிருந்து அள்ளி அள்ளி எடுத்துக்கொண்டே இருந்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்ற அந்த நாள் வரைக்கும் நான் அதிலிருந்து எடுத்துக்கொண்டே இருந்தேன். அவர்களை கொலை செய்யப்பட்ட அந்த நாளில் அந்த கூடையும் களவு போய்விட்டது என்று சொன்னார்கள். இருந்தது 10 ஈத்தம்பழம். யுத்தத்திலே கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களுக்கும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். கடைசியாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய காலம் வரைக்கும் அந்த கூடையிலே அந்த 10 ஈத்தம்பழம் இருந்தது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்டதினால் அதனுடைய பரக்கத்தின் காரணமாக அள்ள அள்ள வந்து கொண்டே இருந்தது. அதனால் தான் சொல்கிறார்கள், ஃபலம் யன்ஃபதில் லஸ்தாத ஐஷத உம்ரிஹி, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் முடிந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் வரும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே அது முடியாமலே இருந்தது. அடுத்ததாக சொல்கிறார்கள், யுத்தாவிஉஹு மா ஃபில் வுஜூதி பி அஸ்ரிஹி, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏவலுக்கு அவருடைய சொல்லுக்கு அனைத்து படைப்பினங்களும் வழிபட்டது என்று சொல்கிறார்கள். சிலாமுன் விவாத் இர்தகம் நவ்லி அம்ரிஹி ஹவாயி தகையகலி பியா ஹாஜத்தன் நஃப்சி. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், மலஜலம் கழிக்க போவதற்காக ஒரு இடம் இருக்கான்னு பாருங்க என்று சொன்ன பொழுது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உசாமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாயகமே பக்கத்துல எந்த காலியான இடங்களும் இல்லைன்னு சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய கற்களுக்கும் மரங்களுக்கும் ஆணையிடுங்கள் நான் சொன்னதாக சொல்லி, நான் என்னுடைய சுய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கற்களுக்கும் மரங்களுக்கும் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது உசாமா ரலியல்லாஹு அவர்கள் போய் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்படியே கற்களிலும் மரங்களிலும் சொல்கிறார்கள். அந்த கற்களும் மரங்களும் மனிதர்கள் வருவது போல ஒன்றாக சேர்ந்து வந்து ஒரு மறைந்த இடத்தை மறைவாக உண்டாக்கி ஒரு சுவர் போல் எழும்பி நின்று விட்டது. பிறகு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுவருக்கு பின்னால் இருந்து என்ன செய்கிறார்கள், தன்னுடைய தேவைகளை மலஜல விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். பின்னால் அந்த கற்களுக்கும் அந்த மரங்களுக்கும் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள், எந்தெந்த இடங்களில் இருந்தீர்களோ அங்கேயே போய் விடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட அந்த மரங்களும் அந்த கற்களும் அந்தந்த இடங்களே போய் இருந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் கற்களும் வரும், மரங்களும் வரும். இது அவர்களால் காட்டப்பட்ட ஒரு அற்புதமா இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னார், நீங்க நபியாக இருந்தா அது அங்க நிக்க அந்த மரத்தை போய் உங்களிடத்து வர சொல்லுங்க பார்க்கம் என்று சொன்னாங்க.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க போய் அந்த மரத்துக்கிட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் உன்னை அழைக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, அந்த மனிதர் போய் அந்த மரத்திடம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் உன்னை அழைக்கிறார். அந்த மரம் அப்படியே என்ன செய்கிறது, ஒரு மனிதர் நடந்து வருவது போல அப்படியே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் தலையை வளைப்பது போல தன்னுடைய கிளைகளை வளைத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், வர சொன்னீங்களான்னு கேட்டது. அப்ப இதை பார்த்தோன்னே அந்த மனிதர் அதிர்ந்து போய்விட்டார். பிறகு சரி நீ இருந்த இடத்துக்கே போய் இருந்து கொள் என்று சொன்ன பொழுது, அதே போன்று எப்படி வந்ததோ அப்படியே அந்த மரம் திரும்பி போய் அதனுடைய இடத்திலே போய் நின்று விட்டு அதனுடைய வேர்கள் ஊன்றி பிடித்துக் கொண்டது நிலத்தை. இதை பார்த்து அந்த மனிதர் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டப்பட்ட பல முஜிசாத்துக்களிலே இதுவும் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான அற்புதங்களை காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையிலே கற்களை எடுத்தால் அந்த கற்கள் தஸ்பீஹ் செய்யும் என்றார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், எங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலே தண்ணீர் வறண்டு போய்விட்டது, தண்ணீரே இல்லை, அதனால பயிர்களுக்கு நீர் பாய்ச்சதுக்கு எதுவுமே இல்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த கிணற்றிலே உமிழ்ந்தார்கள், தன்னுடைய எச்சிலை உமிழ்ந்தார்கள். அந்த கிணற்றிலே அப்படி தண்ணீர் பொங்கி வந்தது. இப்படி ஏராளமான அற்புதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே நடைபெற்றிருக்க அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதே போல மறைவான விஷயங்களை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பத்ரு யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பத்ரு யுத்தம் நடக்கக்கூடிய களத்திலே அந்த இடத்திலே காட்டி, சில இடங்களை காட்டி, இந்த இடத்திலே இவர் கொலை செய்யப்படுவார், இந்த இடத்திலே இவர் கொலை செய்யப்படுவார், இந்த இடத்திலே இவர் கொலை செய்யப்படுவார் என்று அவர்கள் காட்டின பொழுது, அந்த பத்ரு யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் அவர்கள் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடத்தில் யார் யார் எப்படி எப்படி கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னார்களோ அதே இடத்தில் அந்தந்த ஆட்கள் கொலை செய்யப்பட்டு இருந்தார்கள் என்பதை சஹாபாக்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் என்று சொன்னால், மறைவான விஷயங்களையும், ஏற்கனவே எப்பவோ நடந்த விஷயங்களையும், இனி என்ன நடக்கப் போகிறது என்ற விஷயங்களையும், கியாமத்தினால் என்ன நடக்கப் போகிறது என்ற விஷயங்களையும் அறிந்தவர்களாக, மறைவான அறிவு கொடுக்கப்பட்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களுக்கு எல்லை கிடையாது. இவ்வளவுதான் அவர்கள் அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள். 100 அற்புதங்களோ 1000 அற்புதங்களோ என்று சொல்ல முடியாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறார்கள். அத்தனையும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியுடைய நோக்கத்துக்காகத்தான் காட்டப்பட்டதை தவிர சும்மா ஏதோ ஒரு பெருமைக்காக அல்லது என்னால் இவ்வாறு செய்ய முடியும் என்பதற்காக அவர்கள் காட்டவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மூஜிதாத்துக்களை நாமளும் அறிந்து இது போன்று இன்னும் பல தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் பாலிப்பானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.